யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே ஏய், ஒரு போலீஸ் ஆஃபீஸரை கூட்டு வந்தாடா செக்யூரிட்டி கார்டை நிற்க வச்சிருக்கீங்க. டேய், நிற்க வைக்கணும்னு நாங்கள் மட்டும் ஆசைப்படுறோமா என்ன? அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணி ஒரு 1 வீக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நானுமே அவரை போலீஸ் யூனிஃபார்ம்லையும் பார்த்தது கிடையாது, போலீஸாகவும் பார்த்தது கிடையாது. ஏன்னா அவர் டியூட்டியில் ஜாயின் பண்ணப்போ நான் ஃபாரினில் இருந்தேன். இந்த மாதிரி வேலை கிடச்சிருச்சு சஞ்சய்க்கு, ஸோ டியூட்டியில் ஜாயின் பண்ண போகிறான் அப்படின்னு அண்ணா கிட்ட பேசும்பொழுது சொல்லியிருந்தாரு. நானும் ரொம்ப ஆசையாக தான் இருந்தேன் இந்தியாவுக்கு வரும்போது சஞ்சய் ப்ரோவை யூனிஃபார்மில் பார்க்க போகிறோன்னு. நான் வர்ற டைமில் தான் ப்ரோக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ப்ரோக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுன்னு நம்ம எல்லாரும் பதட்டத்தில் இருக்கும்பொழுது தான் சஞ்சய் ப்ரோக்கு இந்த நியூஸ் போச்சு. ரோஹித் அண்ணா கூடவே டே அண்ட் நைட் இருந்ததில் வேலைக்கு அவரால் போக முடியல. வேலைக்கு போகாமல் இருந்ததில் பெரிய இஷ்யூவாகவே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஸ்டேஷன் போனப்போ தான் அவர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஜாயின் பண்ணாமல் அவரோட பர்சனல் ஒர்க்காகவே அலைஞ்சிட்ருக்காரு, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆச்சு. மெடிக்கல் லீவ் அப்ளை பண்ணியிருந்துருக்கலாம், பட் ரோஹித் அண்ணா இருந்த கண்டிஷன் எப்போ என்ன வேணாலும் ஆகும், ரெக்கவர் எப்போ ஆவார் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷனே இல்லாமல் தான் நம்ம போயிட்டு இருந்தோம். அவரோட ஹையர் ஆஃபீஸர்லாம் கொஷின் ரைஸ் பண்ணும்போது இப்போ தான் நான் ஒர்க்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன், உங்களால் லாங் லீவ் எனக்கு தர முடியாது, அப்படி தானே, எனக்கு என் ஃப்ரெண்டு தான் முக்கியம், ஜாப் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் வேலையை தூக்கி போட்டு வந்துட்டாருடா. நானும் சொன்னேன் நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு. பட் நீ பேக்கப்லேருந்து இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறடா. இது வரைக்கும் உன்னோட ஃபேஸ் யாருக்கும் தெரியாது. பேக்கப்பில் இருந்தவன் பேக்கப்லேயே இருடா, அதுவும் கரெக்டான யோசனை தான். நீ ரோஹித் கூட இருந்து ரோஹித்தை பார்த்துக்கிட்ட அப்படின்னா ரோஹித்க்கு ஆக்சிடென்ட் பண்ணவங்கள உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. பேக்கப்பில் இரு, நான் அவன் கூட இருக்கேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுடா. வேலை எப்போ வேணாலும் திரும்ப வாங்கிடுவேன்டா, அதில் பிரச்சனை கிடையாது. பட் என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னா என்னால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை தேட முடியுமாடா, அதனால நீ பேக்கப்லேயே இரு, நான் அவன் கூடவே இருக்கேன்னு சொல்லிட்டாருடா. ஏன்னா ஸ்கூலிங்க்கு அப்புறம் ரோஹித் நான் படிக்கணுன்றதுக்காக நான் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டேன். அந்த கதெல்லாம் தான் உனக்கு தெரியுமே. அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டப்போ என்னை ஃபாரின் அனுப்பிட்டாங்க. காலேஜ் அதுக்கப்புறம் நான் லேர்ன் பண்ணது எல்லாமே வேறு கண்ட்ரியில் தான். இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும்பொழுது ப்ரோக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்லாம் நடந்துருச்சு. அதனால அது வரைக்கும் வெளியில் டிஸ்பிளே ஆகாதவன் அதுக்கப்புறமும் டிஸ்பிளே ஆக தேவையில்லன்னு நான் பேக்கப்பில் இருந்துட்டேன். உங்கள் 2 பேரையும் நினைக்கும் பொழுது ரோஹித் அண்ணா கொடுத்து வச்சவர்னு தான் தோணுது. பட் சஞ்சய் ப்ரோவோட லைஃபையும் சரி பண்ணணும்டா. ரொம்ப நாள் இல்லைடா, முடிஞ்சிருச்சு, எண்ட் ஆஃப் த பாயிண்ட். அவரோட லைஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோஹித் அண்ணாவும் இதுக்கப்புறம் சஞ்சய் ப்ரோ இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறத பார்க்க மாட்டாருடா. இது வரைக்கும் அவர் எல்லாருக்கிட்டையும் பேசுவார், பட் கீர்த்தனா கிட்ட பேசுகிற மாதிரி யார்கிட்டையும் ஒரு உரிமை எடுத்து பேசுனது கிடையாது. பொண்ணுங்கனாலே இப்படி தான் பேசணும், வாங்க போங்க என்னம்மா அப்படின்னு பேசுகிற அவர் கீர்த்தனாவை பார்க்கும்போது மட்டும் வாடி போடின்னு உரிமையாக பேசுகிறாரு. அவகிட்ட கோவப்படுறது கூட எனக்கு கோவப்படுற மாதிரி தெரியலடா, ஒரு உரிமை மாதிரி தெரியுது. அதனால தான் அவருக்கு உண்மையிலே கீர்த்தனாவை பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவர் ஆசைப்பட்ட லைஃப்பை அவர் கையில் கண்டிப்பாக கொடுக்கணும்டா. அது ஜாபாக இருந்தாலும் சரி, கீர்த்தனாவாக இருந்தாலும் சரி, ரெண்டுத்தையும் கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு தான். கண்டிப்பாடா, என்ன ஹெல்ப் வேணாலும் சொல்லு, நானும் பண்ணுறேன். சஞ்சய் ப்ரோ விஷயமா நானும் மூவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், பார்க்கலாம். டேய், அப்புறம் இந்த மேட்டரை பற்றிலாம் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்றத எந்த காரணம் கொண்டும் சஞ்சய் ப்ரோ கிட்ட நீ காமிச்சிக்காத. உனக்கு எல்லாம் தெரியுன்றதை பற்றியும் தயவு செஞ்சு உளறி தொலைச்சிடாத, ஓகேவா? எப்பவும் போல அவர்கிட்ட ஜாலியாக பேசு, ஜாலியாக இரு. டேய், அந்த மனுஷனை பார்க்குற வரைக்கும் இது வரைக்கும் ஜாலியாக தான்டா போயிட்டு இருந்தது. பட் இப்போ நீ கொஞ்சம் டெரர் பண்ணி விட்டியா, அதனால் கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும். பட் பேச பேச பழகிடும். டேய் கோத்து விட்றாதரா, மனுஷன் காண்டாயிடுவார். அவர் லைஃப்பை அவர் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதனால அப்படியே விட்டுரு, அவர் என்ஜாய் பண்ணட்டும். தேவையில்லாமல் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு பவ்யமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு கோத்து விட்டுறாதரா. ட்ரை பண்ணுறேன்னா என்ன பண்ணி வைக்க போகிறான்னு தெரியலையே. சரி, நான் போயிட்டு இலக்கியாவை பார்த்துட்டு வரேன். ஏன்னா மார்னிங் இலக்கியாவுக்கு எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சீன் ஓடிச்சு, அதோட விளைவு என்னன்னு தெரில. நான் போய் பார்த்துட்டு வெளில வெயிட் பண்ணுறேன், நீ வந்துட்டு கிளம்பிடலான்னா. சரி, உனக்காச்சும் சென்டிமெண்ட் சீன் ஓடிச்சு, எனக்கு வேறு சீனில் ஓடிச்சு, தேவையே இல்லாமல் மாட்டிக்கிட்டேன். அதனால நானும் போய் பவிக்கிட்ட திட்டு வாங்கிட்டு வரேன், அப்படியே கிளம்பிடலாம். ஏன்டா என்ன பண்ண? சீக்ரெட்டு. நீ என்ன பண்ண? ஹிஹி, சீக்ரெட்டே. பைத்தியம். உங்க கூட சேர்ந்தா பைத்தியமாக தான் வச்சா இருப்பாங்க, வேற எப்படி இருப்பாங்க? தயவு செஞ்சு கிளம்புடா. என்ன ஒரு மாதிரி சோகமா வராப்ல? மார்னிங் நம்ம மாட்டுக்கு எமோஷனலாக அட்வைஸை போட்டுட்டு வந்துட்டோம். பட் அவர் ரியாக்ஷன் என்னன்னு தெரியலையே. அதுக்கப்புறம் நம்மளை கூப்பிடவும் இல்லை, ஒர்க் ஃபினிஷ் பண்ணிட்டியான்னு கேட்கவும் இல்லை, என்னாச்சுன்னு தெரியலையே. என்ன தலை தனியா பேசிக்கிட்டு இருக்கு? என்ன விஷயமா இருக்கும்? கேட்டாலும் நம்மளுக்கு தான் பிரச்சனையாவது, கேட்கலனாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேது. இப்போ என்ன பண்ணலாம்?
சரி, கேட்டு வைப்போம். எத்தனையோ ரகசியத்தை இப்போலாம் மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ரகசியம் தானே கேட்போம். ஆனால் மூஞ்சி சோகமாக இருக்கிறத பார்த்தா ரகசியம் எதுவும் பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால் மனசை தைரியப்படுத்திக்கிட்டு கேட்போம். ஆலிஸ் வெல் கவிதா, ஆலிஸ் வெல் கவிதா. இந்த ஆள் நம்ம மனசை பாதிக்கிற மாதிரியோ இல்லை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு மெயின்டைன் பண்ணுற மாதிரியோ எந்த சீக்கிரட்டையும் சொல்லக்கூடாது. இப்போ எப்படி அவள் கேபினுக்கு போய் அவளை பார்க்கலாமா, இல்லை எப்படியும் ஆஃபீஸ் எல்லாரும் லாக் அவுட் பண்ணிட்டாங்க, அவளும் வெளியில் வர டைம் தான், வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பலாமா? மிஸ்டர் ஹீரோ, ஆஃபீஸ் ஹீரோ. என்னையா கூப்பிட்ட கவிதா? உங்களை தான் கூப்பிட்டேன். என்ன தனியாக ஏதோ புலம்பிட்டு இருக்கீங்க? சும்மா தான். இல்லை, நிற்கிறத பார்த்தா யோசிக்கிறத பார்த்தா ஏதோ பெரிய மேட்ரு மாதிரி தெரியுது. ஏதாவது பெரிய விஷயமா? உங்ககிட்ட சொல்லலாம், அதான் நீலாம் இப்போ பயப்படுறியே. உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வந்தா என்கிட்ட சொல்லாதீங்க, என்னால் மெயின்டைன் பண்ண முடியல, என் மூளைக்கு ரொம்ப வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு பயப்படுறியே. அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி சொல்கிறேன் அப்படின்றீங்க? அப்படிதான்றேன். நீ தான் இப்போலாம் ஃபீல் பண்ணுறியே, நான் ஏதாவது சொல்ல வந்தாலே தெரிச்சு விட்றேன். சரி, இன்னைக்கு நான் தெரிச்சு விட மாட்டேன். சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏன் சோகமா இருக்கீங்க? நான் சோகமாக இருக்கிறதுலாம் இருக்கட்டும், இலக்கிய கிளம்பிட்டாளா? இதோ பாருங்க கௌதம் சார், போனா போதே சோகமா இருக்கீங்களே, எப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற பையன் ஒரு மாதிரி மூஞ்ச வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணையின் அடிப்படையில தான் உங்களை இப்ப நான் கேட்க வந்தேன். சும்மா கேட்க வந்தவளை வச்சு வேற ஏதாவது கேம் ப்ளே பண்ணணும்னு நினைச்சீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏம்மா சீரியஸாக எந்த கேமும் ப்ளே பண்ணல, நீ ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ணு. இலக்கிய கிளம்பிட்டாளா இல்லையா? ஆமாம், நீ இது மேலே ஏறி உட்காந்துருக்கேன். வேண்டுதலே, என் கூட ஒரு அரை பைத்தியம் சுத்தம்ல, இந்த முட்டைக்கண்ணி, அதை காணும் எங்கன்னு தெரியல, அதை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வந்துட்டானா கிளம்ப வேண்டியதான். அப்படியா? அப்போது பவித்ரா வர வரைக்கும் இங்கே தான் இருப்பியா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? ஃபஸ்ட்டு நான் கேட்ட கேள்விக்கே நீ என்ன ஆன்சர் பண்ணல, அதுக்குள்ளே செகண்ட் கேள்வி கேட்காதானே? ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லு. இலக்கிய கிளம்பிட்டாளா இல்லையா? கேபின்லேருந்து வெளில வந்துட்டாளா இல்லையா? இங்கே தான் ரொம்ப நேரமா உட்காந்துருக்கேன். அவங்க கேபின்லேருந்து வெளில வந்த மாதிரியும் தெரியல, கிளம்புன மாதிரியும் தெரியல. ஆனா அவங்களும் ஆல்மோஸ்ட் கிளம்புற டைம் தான். சரி, அப்போ ஒரு 5 மினிட்ஸ்னா நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன். அவளை பார்த்துட்டு யாராவது வந்தா எனக்கு சிக்னல் கொடுண்ணா. முடியாது முடியாது, ஏன் நான் ஏன் சிக்னல் கொடுக்கணும்? எனக்கு நீ தான் வேலையா? நான் பவி வந்தோடனே கிளம்பிடுவேன், பவி வரலனாலும் கிளம்பிடுவேன் சொல்லிட்டேன். தேவையில்லாம என்னெல்லாம் உட்கார வச்சுட்டு போனீங்க, அவ்வளோதான் பார்த்துக்குங்க. இங்கே பாரு கவிதா, இப்போ நான் சொல்கிறத நீ செய்கிற. 5 மினிட்ஸ் இங்கே தான் இருக்கிற, 5 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே ஒரு செகண்ட் கூட நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்க மாட்டேன். சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவேன். இலக்கியாவுக்கு எனக்கும் காலைல ஒரு ஆர்குமெண்ட்டு. ஸோ அதனால தான் அவள் என்ன பண்ணுறா, கிளம்பிட்டாளா இல்லையான்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ இங்கே இருந்தால் போதும்னு நான் உன்னை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். அதே மாதிரி நான் உள்ளதான் இருக்கேன்னு யார் கேட்டாலும் சொல்லாத. கௌதம் சார் எங்கன்னு கேட்டால் கிளம்பிட்டாரே அப்படின்னு சொல்லு. இலக்கியா மேம் எங்கன்னு கேட்டால் தெரியலையே அப்படின்னு சொல்லு. நான் இப்போ ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுறேன்னு. முடியாது முடியாது, என்னால முடியாது. யூ ஆர் மை கேர்ள் பெஸ்டி. யூ ஆர் நாட் மை பாய் பெஸ்டி. அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆதாரம் இல்லையம்மா ஆறுதல் சொல்ல, நான் அவதாரம் இல்லையம்மா தத்துவம் சொல்ல. எங்களுக்கேவா பாட்டு? ஏன் நாங்களாம் பாடக்கூடாதானே? பாடுங்க, யார் வேணான்னு சொன்னா? கௌதம பத்தி ப்ரூஃப் பண்ண நான் என்ன பண்ண? ரோஹித் சாரும் சஞ்சய் சாரும் பார்த்துட்டாங்க, நான் எங்க ஓட? அதிகாரம் இல்லை கௌதம் சார், நான் இங்கே இருக்க. இலக்கியா மேமுக்கு நீங்க நூல் விடுறது தெரிஞ்சால் நான் போயிடுவேன் மேல. ஒரு நாளும் நான் இது போல் மாட்டியதில்லை, மாட்டிக்கொண்டால் வேறு வேலை நான் இங்கு தேட. காஞ்சு போன பூமியெல்லாம் பத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சு போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலையை தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா அந்த தெய்வமே கலங்கி நின்னா அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும் கவிதா? இந்த ஸ்கிரிப்ட்ல கார்டு யாரு? நீதான். ஆ, நீ பேசுற பேச்சுக்கு நான் இந்நேரம் போயிட்டே வந்திருப்பேன். அதனால ஒழுங்கா அமைதியா உட்காந்துரு, நான் போயிட்டு வரேன்னா. எனக்கே பாட்டு பாடுறேன். நாம யோசிக்க தேவையில்ல இலக்கியா. அவன் பேசின எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணு. அவன் பேசினதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சா நம்ம வேற மாதிரி மாற வேண்டியது இருக்கும். மே கமின் மேம். இப்போதான் யோசிச்சோம், இந்த பைத்தியக்காரனை பத்தி நம்ம திங்க் பண்ணக்கூடாது, இந்த பைத்தியக்காரன் பேசின எதையும் நம்ம யோசிக்க கூடாதுன்னு. எதுக்கு இப்போ இந்த பைத்தியக்காரனே நேரில் வரான்னு தெரியலையே. மேம் இருக்கீங்களா? இல்லடா இல்ல, அப்படியே போயிடுன்னு. அப்படிலாம் சொல்லக்கூடாது மேம். மே கமின் மேம். நான் தான் இல்லைன்னு சொல்றேன், பாராதன்னு சொல்றேன், அப்புறம் என்ன திரும்ப திரும்ப மே கமின் போடா. சரி ஓகே மேம், ரொம்ப ஆசைப்படுறீங்க என்ன பார்க்கறதுக்கு, அதனால வரேன்னு. இவன் பைத்தியமா இல்ல என்ன பைத்தியம் நினைச்சிட்டு இருக்கானே இவன்? ஏய், உள்ள வராதன்னு தானே சொன்னேன், உள்ள வராதன்னு தானடா சொன்னேன், இதுக்குடா உள்ள வந்தேன்? மேம் உள்ளே வரக்கூடாது அப்படின்னா நான் மே கமின் கேட்கும்பொழுதே நீங்கள் கம்மன் இருந்திருக்கணும். எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நீங்கள் சைலண்ட்டாகவே இருந்திருக்கணும். நானும் 4 தடவை கூப்பிட்டு பார்த்துட்டு போயிருப்பேன்ல.
மேடம் உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு ஆசை இருந்திருக்கு, பேசணும்னு ஆசை இருந்திருக்கு. அதனால தான் நான் மே கம்மின்னு கேட்ட உடனே ஐயோ கேட்டுட்டு நிற்கிறானே 2 வாட்டி கூப்பிட்டு போயிட போகிறானே. நான் உள்ளதாண்டா இருக்கேன், ஆனால் நான் உன்னை வான்லாம் கூப்பிட மாட்டேன். ஆனால் எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்றதுனால தானே இப்போ நீங்கள் உள்ளே இருக்கிறத எனக்கு தெரிவிச்சு சிக்னல் கொடுத்தீங்க. பைத்தியமாடா நீ பைத்தியமா இல்ல என்ன பைத்தியமாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கியா? மேம் நான் பைத்தியம் தானே, நான் பைத்தியம் தான். நான் பைத்தியமாக இருக்கிறதுனால தான் உங்களை பைத்தியமாக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா நான் மட்டும் பைத்தியமாக இருந்து நீங்கள் தெளிவாக இருந்தால் நல்லா இருக்காது. நீங்கள் தெளிவாக இருந்து நான் தெளிவாக இருக்கணும், அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் உங்களை பைத்தியமாக்க ட்ரை பண்ணுறேன். இதுக்கு எவனாவது இப்படி ஒரு விளக்கம் கொடுப்பானாடா? யாரும் கொடுக்க மாட்டாங்க, நான் பைத்தியம் இல்லை, அதனால தான் கொடுக்குறேன். சீப்பா மேடம் நான் மார்னிங் பேசிட்டு போன பேச்சுக்கு நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்துருக்கணும். அப்படி இல்லை ஓடி போய் உங்கள் அம்மாவை பார்த்துருந்துருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் இங்கே நின்று இன்னும் என் மேலே கடுப்பில் இருக்கீங்களே, நீங்களா என்ன ரகம் மேம்? மரியாதையா வெளியில போன்னு சொன்னேன், போடா வெளில. முடியாது. இப்ப எதுக்குடா சினுங்கிற? ஏன்னு உங்களுக்கு தெரியலையா? எப்போவுமே நீங்கள் கோவமாக இருந்தாலோ இல்லை எப்போவும் நீங்கள் சோகமாக இருந்தாலோ உங்களுக்கு நான் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவேன்ல. இப்ப பாரு, அறம் வாங்கிட்டு போயிடுவேன். மரியாதையா வெளில போடா. முடியாது. போடும். முடியாது. நானே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுறேன், அப்பதான் உனக்குலாம் அறிவு வரும்னு. ரோஹித் மாமா ஆஃபீஸில் தான் இருக்காரு. என்ன ரோஹித் மாமா ஆஃபீஸில் தான் இருக்காரு. வா வெளியில் உன்னை தொல்லணும் அப்படின்னா அவர் பார்ப்பார்ல, பார்த்துட்டு கண்டிப்பாக கொஷின் கேட்பார்ல, அப்போ பேசிக்கிறேன் அவர்கிட்ட. அப்படியா மேம்? அப்போ என்ன மாட்டி விட போறீங்களா? உங்ககிட்டலாம் நின்று பேசிக்கிட்டு இருக்கான் பாரு, இரு வரேன். ஐயோ மேம் சேரு ஓடாதடா. எங்கே போறீங்க பார்க்கும்? ஐயோ மேம். அன்பே உயிராய் தொடுவேன் உன்னை, தாலாட்டுதே பார்வைகள், உன்னை சேரும் நாளை தினம் ஏங்கினேனே, நான் இங்கு தனியாக அழுதேன், விடியும் வரை கனவின் நிலை உனதாய் இங்கு தினம் ஏங்குது, மனமுருகிடும் நிலை இது எந்த முதல் வரும் உயிர் காதல், உயிரை தொலைத்தேனது உன்னில்தானோ, இது நான் காணும் கனவோ நிஜமோ, மீண்டும் உன்னை காணும் மனமே வேண்டும் எனக்கே மனமே. சொல்லு, என்கிட்ட சொல்லுன்னா நைனா வேணுமா ரீனா வேணுமா? 2 பேருமே அழகுதான். திடீர்னு கேட்டா என்னால் எப்படி ஆன்சர் பண்ண முடியும்? நான் வேணா இன்னைக்கு பாத்தியா? கொஞ்சம் கம்மி தானே. இல்ல இந்த பவி ஐ லவ் யூன்னு சுத்திக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் என்ன கதை? இப்பவும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். பவி ஐ லவ் யூ டி முட்டை கண்ணி. ஆயமுடே, ஏண்டி? நீ என்ன சின்சியரா லவ் பண்ற அப்படிதானே? ம், என்கிட்ட ஒரு நாளைக்கு 100 ஐ லவ் யூ சொல்ற அப்படிதானே? ம், நான் தான் வேணும் உனக்கு. ஆமாண்டி. என்னதான் கல்யாணம் பண்ணிப்ப? டெஃபினட்டா. அப்புறம் எப்படிடா மைனா ரீனாங்கற? அவங்க என்னோட சைட்டு, நீ என்னோட லவ். அது எப்படிடா ஒருத்தவங்கள லவ் பண்ண முடியும், இன்னொருத்தவங்கள சைட் அடிக்க முடியும்? ரெண்டும் வேற டிபார்ட்மெண்ட் தாண்டி, உனக்கு தெரியாது? இல்ல சரி வராது. உன் கேரக்டர் என் கூட சுத்தமா செட் ஆகாதுன்னு 2 நாள் யோசிக்கலான்னு பார்த்தேன். ஆனா முடிவு இன்னைக்கே சொல்லின்ற, நம்ம 2 பேருக்கு செட் ஆகாதுன்னு. ஏய், இல்ல உண்மையதான் சொல்றேன், செட் ஆகாதே. அப்படிலாம் சொல்லக்கூடாது பவிமா. வேற எப்படா சொல்லுவாங்க? இவ்வளவு நாள் நீ ஏதோ என் பின்னாடி தான் சுத்திக்கிட்டு இருக்க, என்னதான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் கூட கொஞ்சம் கெத்தா தெரிஞ்சேன்டா. நம்ம பின்னாடி ஒரு ஸ்மார்ட்டா அழகான பையன் சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படின்னு. உண்மையாவா? ஸ்மார்ட் அழகா இருக்கனா? டேய், சரி மேல சொல்லு. அப்படி இருக்கும்பொழுது அவன் 6 மாசமா சும்மா தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். எந்த பொண்ணை பார்த்தாலும் பல்லழிச்சுக்கிட்டு தான் இருப்பான். கேப்ல நம்மள லவ் பண்ணியிருக்கான். அது லவ் தான் நம்மளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்கான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு நாள்ல எனக்கு புரிய வச்சுட்டடா. ஏய் சத்தியமா அப்படிலாம் இல்ல. எப்பவுமே நான் பவியை தான் லவ் பண்றேன். எப்பவுமே நான் முட்டைக்கண்ணியை தான் சைட் அடிக்கிறேன். எப்பவுமே நான் முட்டைக்கண்ணியை தான் கல்யாணம் கூட பண்ணிப்பேன். இல்ல நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் எதுவும் பண்ண வேணாம். மைனாவை சைட் அடிங்க, ரீனாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல பக்கத்து நீல கூட இன்னும் 4 பொண்ணுங்க இருக்காங்க, அவங்கள கூட சேர்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் கேட்க மாட்டேன். அப்படிலாம் சொல்லக்கூடாதுன்னா? வேற எப்படி சொல்லணுங்கிற? ஏ முட்டைக்கண்ணி, என்னடா? சரி
நீ தான் என்னை லவ் பண்ணல, லவ் பண்ணோன்னு நினைக்கக்கூட இல்லை. நான் சொல்கிற ஐ லவ் யூவை ஏதோ சொல்கிறான் அப்படின்றதுக்காக காதில் வாங்குற. அப்படி இருக்கும்பொழுது நான் யாரையோ சைட் அடிக்கிறேன், யார் கூடயோ பேசுகிறேன். அதெல்லாம் நீ எதுக்கு யோசிச்சு டென்ஷன் ஆகிட்டு இருக்க? நான் ஒன்றும் லவ் பண்ணல தான். இந்த 2 நாள் டைம் கேட்டது கூட ஒரு வேளை அடி மனசில் ஏதாவது இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு டைம் கேட்டேன். மற்றபடிலாம் இல்லை. 2 நாளில் என் மனசில் நீ இல்லை அப்படின்னா கூட நான் சொல்லிடுவேன். சரி, லவ் பண்ணாமல் சும்மா ஒரு பையன் மேலே இவ்வளோ பொசசிவ் வருமா? இது பொசசிவ்லாம் இல்லை. ஜஸ்ட் நீ எனக்கு ஃப்ரெண்டாக கூட இருக்கல்ல. அப்படி இருக்கும்போது என் ஃப்ரெண்டு இப்படிலாம் பொண்ணுங்களை சைட் அடிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம்ல. ஓ, உரிமையா ஆஃபீஸ்னு கூட பார்க்காம யார் வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்னு கூட யோசிக்காம சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற அளவுக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்படி தானே? ஆனால் இதுக்கு பேர் லவ் கிடையாது. ஆமாம், சரி, ஆனால் என் முட்டை கண்ணி கேட்குறது எனக்கு பொசசிவ் மாதிரி தானே தெரியுது. பொசசிவ் இல்லை. பொசசிவ் இல்லை? இல்லை, அப்போ நான் சைட் அடிச்சுக்கலாமா? அடிக்கக்கூடாது. உனக்கு என் மேலே லவ் இல்லை? இல்லை, அப்போ நான் சைட் அடிச்சுக்கலாமா? அடிக்கக்கூடாது. 2 நாளில் நீ ஓகே சொன்னாலும் சொல்லுவேன், ஓகே இல்லைனாலும் சொல்லுவேன், அப்படி தானே? ஆமாம், நான் சைட் அடிச்சுக்கலாமா? சைட் அடிக்கக்கூடாது. இது என்னடி லாஜிக்கு? அது அப்படிதான். நீ யாரையும் சைட் அடிக்காத. அடிப்பேன் தான். ஏய் முட்டைக்கண்ணி, நீ சைட் அடிக்கக்கூடாது, அவ்வளோதான். ஆனால் நான் உன்னை லவ் பண்ணல, உனக்கு ஓகே சொல்ல மாட்டேன். நீ என் பின்னாடி தான் சுற்றணும். ஐ லவ் யூ ஐ லவ் யூன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்கணும். கையை பிடிச்சிருக்கடி. நான் பிடிப்பேன் தான். ஆனால் லவ் பண்ணல. இல்லை, இங்கே பாரு, முடியாது. அப்புறம் நான் சைட் அடிப்பேன் பார்த்துக்கோ. ஹாய். நீ என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்ல வேணாம், பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேணாம். பட் இதே மாதிரி எப்பவும் உரிமையாரு போதும். இந்த நினப்பிலே கார்த்திக் பவி கூட வாழ்ந்துருவான். சரி, நான் கிளம்புறேன். நான் வேணும்னா ட்ராப் பண்ணவா? எது, அந்த ஓட்ட சைக்கிள்லையா? ஏய், ஃப்யூச்சர்லேயும் அந்த சைக்கிளில் தான் உன்னை கூப்பிட்டு போவேன் தெரியுமா? நான் எதுக்கு ஃப்யூச்சரில் அவன் கூட வரணும்? என் பொண்டாட்டி நீ தான் நடி. அப்படி இருக்கும்பொழுது நீ தானே அந்த சைக்கிளில் வரணும். நான் ஒன்றும் பொண்டாட்டி கிடையாது. ஐயோ முட்டைக்கண்ணி, ஃபர்ஸ்ட்லேருந்து திருப்பி ஆரம்பிக்க தானே? அப்படி தான் ஆரம்பிப்பேன். பாவிமா, ம், ஐ லவ் யூ டி முட்டைக்கண்ணி, ஐ லவ் யூ டி சோடா புட்டி, ஐ லவ் யூ டி டோரா புஜ்ஜி, ஐ லவ் யூ டி எம் பாவி, ஐ லவ் யூ 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 ஐ லவ் யூ. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல வேணாம், கேட்டால் மட்டும் போதும். சிடு சிடு என்றாலும் தினமென கொன்றாலும் என் காதல் மாறாதடி. விடு விடு என்றாலும் விலகிட சொன்னாலும் என் காதல் தீராதடி. வாழும் நாளெல்லாம் நீ காணும் தூரத்தில் வாழ்வேனே. செத்தானுங்க இன்னைக்கு. ஏய் கோத்துட்டியா? நான்லாம் எதுவும் கோத்து விடலப்பா. மனுஷனா வந்து உட்காந்துருக்காரு உங்க 2 பேரையும் காணோன்னு. டேய், ஏன்டா புதுசாக அவரை பார்த்து பயப்படுற? ஃப்ளாஷ்பேக்கை வெளியில் காட்டாதான்னு சொன்னலடா பைத்தியக்காரன், நார்மலாக பேசுனா. இவ்வளோ நாளாக அவர் கூட தான் நார்மலாக இருப்பார். இன்னைக்கு உட்காந்துருக்கிற தோரணையே சரியில்லையே. அதனால மனுஷன் ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்த எஃபெக்ட்டுக்கு நேரில் பார்க்குற மாதிரியே இருக்கு. டேய், எங்கே போனீங்க 2 பேரும்? அது பர்சனல் ஒர்க்கு, ஆஃபீஸ் ஒர்க்கு. என்ன மாற்றி வசி விளையாடுறானுங்க? சஞ்சய் ஜி, நீங்கள் என்ன கிளம்பலையா? ஆமாம் ஜி, நீங்கள் கிளம்பலையா ஜி? கவிதா, இவனுங்க 2 பேரும் எங்கே போனானுங்க? எனக்கு தெரியாது ஜி. உண்மை தானே கவிதா? ஆமாம் ஜி. அப்புறம் எதுக்கு இங்கே உட்காந்துருக்கேன்? பாவிக்கு வெயிட் பண்ணுறேன் ஜி. வந்தோடனே கிளம்ப வேண்டியதான். யுவர் மை கேர்ள் பெஸ்டின்னு. யூ ஆர் நாட் மை பாய் பெஸ்டின்னு. அப்புறம் ஏன் என்ன காப்பாத்துற? உன்னை காப்பாற்றலாம் நானும் மாட்டிப்பேன். அதனால தான். எனிவே தேங்க்ஸ். வெல்கம். இங்கே பாரு, 3 பேர் மொழியுமே சரியில்லை. 2 பேர் ஏதோ திருட்டு வேலை பார்த்துருக்கீங்க. 2 பேர் பண்ண திருட்டு வேலையில இந்த புள்ளைக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அப்படி தானே கவிதா? ஐயோ இல்லை ஜி. இல்லையோ ஆமானோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. அதை பற்றி பேச எனக்கு டைம் இல்லை, நான் கிளம்பிட்டேன். பட் உங்களெல்லாம் பார்த்து நான் எதுக்கு இப்போ பேச வந்தேன் அப்படின்னா, சொல்லுங்க ஜி. உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு சொல்கிறேன், எல்லாருக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. என்ன ஜி? 1 வாரம் எம்டி ஆஃபீஸில் இருக்க மாட்டாங்க, நானும் ஆஃபீஸில் இருக்க மாட்டேன், புரியுதா? நாங்கள் இல்லாத இந்த கேப்பில் என்ன வேணாலும் பண்ணலாம், உங்கள் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலோ. ஐயோ அப்படிலாம் பண்ண மாட்டோம். டேய், அதை நீ மட்டும் சொல்லாதானே? எந்தெந்த வேலைக்கு எப்படி மொழியை டைப்பாக மாற்றுவேன்னு எனக்கு தெரியும்டா. ஓடவும் முடியாது, ஒழியவும் முடியாது. சஞ்சய் ப்ரோ வில் வாட்சிங் யூ. சஞ்சய் ஜி, நீங்களும் வர மாட்டீங்களா? ஆமாம், வரமாட்டேன். பட் அப்பப்போ வந்து மானிட்டர் பண்ணுவேன். தேவையில்லாமல் யாராவது ஏதாவது வேலை பார்க்கறது, தேவையே இல்லாமல் ஏழ்றையை கூப்பிட்டு வைக்கிறது.
நான் போகும்போது சிங்கிளா இருக்கிறேன், நீங்க யாராவது திரும்ப நான் வரும்போது மிங்கிள் ஆகி நின்னீங்க, ஓ மை காட். என்ன நீங்க பொல்லாதவனா பாப்பீங்கடா. ஒழுங்கா இருக்கணும், ஒழுக்கமா இருக்கணும். என்னடா இது புதுசா சொல்றாரு, நீ கேள்விப்பட்டிருக்க? இல்லையே. இது ரெண்டுத்துக்கும் மீனிங் நம்ம டிக்ஷனரியிலே கிடையாது. இப்போ என்ன பண்றது? பொறுப்பு வேற பெருசா இருக்கும் போலயே. இங்க பாரு கவிதா, அவனுங்கள மாதிரி நீ சேட்டை பண்ணலனாலும் ஒரு அளவு சேட்டை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இந்த உட்காந்து அங்கங்க கதை அடிக்கிறது, ஓபி அடிக்கிறது, ப்ராஜெக்டை பண்ணாம அப்படியே சுத்தி வர்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. ரோஹித் சொன்ன மாதிரி ப்ராஜெக்டை ஒழுங்கா டைமிங்குள்ள முடிச்சு கொடுக்க பாருங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நடுவுல எப்பவாவது வரும்பொழுது எவனாவது எங்கேயாவது நின்னு சேட்டை பண்றத பார்த்தேன், தோலை உரிச்சு தொங்க விட்டுறீங்க அப்படித்தானே ஜி? அப்படிதான். ஐயோ எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. நாங்க எப்படி நல்ல புள்ளியா இருக்கோம்னு மட்டும் பாருங்கண்ணா. ஆமா சஞ்சய்ஜி, நாங்க கண்டிப்பா அடக்கம் அமருள் உயிக்கும் அப்படின்ற மாதிரி இருப்போம். போதும், பர்ஃபார்மன்ஸ் நிறுத்துங்கண்ணா. ஒழுங்கா இருந்தா மட்டும் போதும். வாயாலே வடை சுட்டுட்டு ஏதாவது பண்ணீங்க அப்புறம் பாருங்க. ஏன்டா இந்த ஒரு வாரத்துல இவ்ளோ பெரிய பொறுப்பை நம்மள்ட்ட கொடுத்துட்டு போறாங்களே, நம்மளால முடியுமா? கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். பாப்பா ரோஹித், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னப்பா, நான் நல்லாவே இருக்கேன். காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் நம்ம வீட்டிலே தான் இருப்பேன். ஏன் ஒரு பிசினஸ் மேன் ஆனதுக்கு அப்புறம் கூட நான் என் ஃப்ரெண்டு கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி நாள் இங்கே தான் இருப்பேன். ஆனா இப்போலாம் ரோஹித் இந்த பக்கம் பார்க்க முடியலையே. எனக்கும் வரணும்னு ஆசைதான்ப்பா. ஆசையாக வந்து போயிட்டு இருந்த ஒரு வீட்டுக்கு நான் குற்றவாளி ஆகிட்டேனேன்றதுனால என்ன சூழ்நிலை வர தடுத்துருச்சுப்பா. ரோஹித், அப்படிலாம் எதுவும் கிடையாது. நேரம் காலம் அப்படின்னு ஒன்று வரும்பொழுது அவங்களுக்கானது அவங்க கையில் வந்து தான்ப்பா செய்கிறோம். அதே நேரம் காலம் சரியில்லைன்னு வச்சுக்கோயேன், ஒரு பொருள் நம்ம கையில் கிடைச்சாலும் அது நம்மளை விட்டு போக தான்ப்பா செய்யும். ரெண்டத்தையும் புரிஞ்சுக்கிற மனப்பக்குவம் இருக்கணும். புரியுதுப்பா. 2 வருஷம் ஆகுது ரோஹித் இந்த வீட்டு படியேறி. இதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு தான் இருப்பேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கான உரிமை எனக்கு இருக்கு, குற்ற உணர்ச்சியும் எனக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன்ப்பா. அவரை உன்னை நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன், உட்காருப்பா. பூமி பூமி, யார் வந்திருக்கா பாரு. நீ உட்காருப்பா, அவ இப்ப வந்துருவா. டேய் ரோஹித்தே, பொம்மி அம்மா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. எனக்கு என்ன? ரோஹித் எப்படி இருக்கான்? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா, ரோஹித்தும் நல்லா இருக்கான். அம்மாவை பார்க்கணும்னு இப்பதான் உனக்கு தோணி இருக்குன்னு 2 வருஷமா இந்த பக்கம் வராம இருந்திருக்கேன். என்னம்மா பண்றது, சுச்சுவேஷன் அப்படி ஆகிடுச்சுல. டேய் இருந்தாலும் அம்மா உன்னை மன்னிக்க மாட்டேன்னு. எனக்கு தெரியும் பொம்மி அம்மாவை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு. நான் சமாதானமாக மாட்டேன்டா. பொம்மி அம்மாவுக்கு பெருசா எதுவும் வாங்கி கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவங்க கூட உட்காந்து 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், அவங்க கதையெல்லாம் கேட்டாலே போதும். அப்பவே ரோஹித் மேல இருக்கிற கோவம் பொம்மி அம்மாவுக்கு போயிடும். ஆமாண்டால, நான் சொல்ற கதையை நீ தானடா கேட்பேன். 2 வருஷமா எனக்கு கதை சொல்றதுக்கு ஆளே இல்ல தெரியுமா? பொம்மி அம்மா என்னதான் கதை சொன்னாலும் யாரும் ஒழுங்கா கேட்க மாட்டாங்கடா. கவலைப்படாதீங்க, என்ன இனிமேல் நான் வந்துடுறேன். இருந்தாலும் உன் ஃப்ரெண்டுக்கு இந்த பழக்க வழக்கத்தெல்லாம் கொஞ்சம் கத்து கொடுடா. கொஞ்சம் கூட கத்துக்க மாட்டான். கத்துப்பாம்மா. அப்புறம் ரோஹித், பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சஞ்சயும் பிரகாஷும் இருக்கும்போது பிஸ்னஸில் என்னப்பா குறை? அதெல்லாம் ரொம்ப சூப்பராகவே நான் எடுத்துகிட்டு போகல அப்படின்னாலும் நான் எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்க பலமா அவனுங்க இருக்கானுங்க. அவனுங்க இருக்கும்பொழுது பிஸ்னஸ் நல்லா பண்ணாமல் போயிடுவேனா? சூப்பர் ரோஹித், இந்த வயசுல இளம் தொழிலதிபரா நீ இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறது எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. என்னதான் நீ நாங்க பெத்த பிள்ளையா இல்லைனாலும் நாங்க வளர்த்த பிள்ளையா நீ இருக்கடா. அப்படி இருக்கும் பொழுது எங்க பையன் இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கிறான் அப்படின்றது எங்களுக்கு பெருமையா தான் இருக்கு. கண்டிப்பாப்பா, பாதி நாள் அப்புறம் இங்கேயே இருந்திருக்கேன்ல. உங்கள் பையன் தான் நானும். டேய் விஷயம் இல்லாம வரமாட்டேன் என்ன? அதுவும் நைட் டைம்ல இப்படி பொம்மி அம்மாவை தேடிட்டு வந்திருக்கேன், அதுவும் ஃப்ரெண்டு வீட்ல இல்லாத டைம்ல. என் ஃப்ரெண்டு என்ன தேடி இந்த டைமில் வீட்டுக்கு போயிருப்பான்னு தெரியும். ஸோ அதனால தான் அவள் இல்லாத டைமாக நான் வந்தேன். அப்படி என்னடா சீக்ரெட்டு? உங்கள் 2 பேருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க வந்தம்மா. தம்பி இல்லைம்மா, நீங்கள் வேணா பெரிய மனசோட எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு வந்தோடனே என்னை வான்னு கூப்பிடலாம். ஆனால் எனக்கு உறுத்திக்கிட்டே தாம்மா இருக்கு. அப்படிலாம் இல்லடா. எனக்கு தெரியுமா, ராத்திரியும் பகலுமா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான், எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான்னு. அவன் ஒரு டைம் கிரவுண்டில் போய் நிற்கும் பொழுதெல்லாம் அப்பா எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியுமா. அவன் கூட பக்கபலமாக நின்றுருக்காங்க. அவன் ஓடுற ஓட்டத்துக்கெல்லாம் கூடவே ஓடி இருக்காங்க. அவன் நினச்ச வேலை கிடைக்கணும், அவன் ஆம்பிஷனில் அவன் ஜெயிக்கணும்னு அப்பா எவ்வளோ தூரம் அவன் கூட சப்போர்ட்டாக நின்றுருக்காங்கன்னு எனக்கு தெரியுமா. நான் பார்த்துருக்கேன். அவன் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாமா, அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக அப்பா அவன் கூடவே ஓடி இருக்காரு. அவன் ஆசைப்பட்ட வேலையும் கிடைச்சிது. அந்த வேலை கிடைச்சோன்னே அவன் ஃபேஸில் நான் பார்த்த சந்தோஷம் சொல்ல முடியாதுமா. நம்ம லைஃப்பில் ஆம்பிஷனாக இருக்கிற ஒரு விஷயம் நம்ம கையில் கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த சந்தோஷத்தை வெளிப்படையாக சொல்ல முடியாதுமா, அனுபவிச்சா மட்டும்தான் புரியும். அப்படி சஞ்சய் அனுபவிக்கும் பொழுது எனக்குமே அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிற மாதிரி தான் இருந்தது. மச்சான் எனக்கு போஸ்டிங் கிடைச்சிச்சுரா அப்படின்னு அவன் வந்து சொன்னது இன்னும் என் காதில் கேட்டுக்கிட்டே இருக்குமா. ஆனால் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும்னு ஒரு செகண்ட் கூட யோசிச்சு பார்க்கலப்பா.
ஆக்சிடென்ட் நடந்துச்சு. பட் அது இவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக முடியும் சஞ்சய் லைஃப்லன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா. எவ்வளோ டைம் நான் சொல்லி பார்த்துட்டேன், நீ உன்னோட கனவை நோக்கி போடா, நான் பார்த்துக்கிறேன். என்னை பார்த்துக்க 1000 பேர் இருப்பாங்க. பட் உன் கனவை சாதிக்க உன்னால் மட்டும்தானடா முடியும். உன் ஆம்பிஷனுக்கு உயிர் கொடுக்க உன்னால் மட்டும்தானடா முடியும். போ சஞ்சய் அப்படின்னு நான் நிறைய டைம் சொல்லிட்டேன்ப்பா. பட் அவன் போல. நான் ரெக்கவர் ஆகிட்டேன்னு அவன் திரும்ப யோசிக்கிற டைமில் தான் எனக்கு மேரேஜ். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை. நான் எப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போனேன்னு கூட எனக்கு தெரியாதுப்பா. பட் என் டிப்ரெஷன்லேருந்து என்னை ரெக்கவர் பண்ணி கூப்பிட்டு வந்தது அவன் தான். அவன் இல்லை அப்படின்னா நான் இப்போது மென்டலி வேறு மாதிரி ஆகியிருப்பேன்ப்பா. அவன் எதுக்காக என் கூட இருந்தானோ, எதுக்காக எனக்கு சப்போர்ட் பண்ணானோ, அந்த லைஃப் என் கையில் கிடைக்க போகுது. சஞ்சய், நான் ஆக்சிடெண்ட்டில் இழந்த என் உயிரையும் திரும்ப கொடுத்துட்டான். என் லைஃப்பில் என் கை விட்டு போன எல்லாத்தையும் என் கையில் கொடுக்க போகிறேன்ப்பா. என் ஃப்ரெண்டு எனக்காக எல்லாத்தையும் செய்யும்பொழுது அவன் ஆசைப்பட்டதையும் நான் செய்யணும்லப்பா. ரோஹித், உன் ஃப்ரெண்டு உனக்காக எல்லாத்தையும் பண்றான்னு எங்களுக்கு தெரியும். நாங்களும் முழு மனசோட நீ பாருடா, உன் ஃப்ரெண்டு உனக்கு முக்கியம் தான். ரோஹித் நம்ம வீட்டு பையன், உனக்கு ஒரு அண்ணனோ தம்பி வந்திருந்தா நீ பார்த்துருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல போனா அவன் தம்பி அவன் கண்ணு முன்னாடியே ஆக்சிடென்ட்ல இறந்து போனான்டா. உனக்கு தெரியாததில்ல சஞ்சய்? நீ அவனோட தம்பி 3 பேர் ஸ்கூல் போயிட்டு வரும்பொழுது அவன் கண்ணு முன்னாடியே அவன் தம்பி ரோட்ல ஆக்சிடென்ட் ஆகி கண்ணு முன்னாடி இறந்து போனான். தம்பி மேல அவன் எவ்வளவு பாசமா இருந்தான்னு உனக்கே தெரியும்டா. அவன் தம்பி இறந்தப்ப என் புள்ள இறந்துட்டானே அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டதை விட இருக்கிற என் பிள்ளைய எப்படி தேத்த போறேன்னு தாண்டா நான் நினைச்சு நில குழஞ்சு போயிருந்தேன். அந்த வயசுல அவனுக்கு பக்கபலமா நீ தான் நின்ன, உனக்கு எல்லாமா நான் இருப்பேன்டா அப்படின்னு அவன் தம்பி இறந்த இறப்புலேருந்து டிப்ரெஷனுக்குள்ளேருந்து அவனை வெளியே எடுத்துட்டு வந்தது நீ தாண்டா. எங்களுக்கு இருந்த ஒத்த பிள்ளையும் இழந்துருவோமோ அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருந்தப்ப இல்லம்மா நான் இருக்கேன், ஏன் செஞ்சு நான் பார்த்துப்பேன்னு ராத்திரியும் பகலும் அவன் கூட உட்காந்துருந்தது நீ தானடா. அவன் படிப்பு வீணாகிடக்கூடாது, இதையே நினைச்சு அவன் மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாதுன்னு அவனுக்கு அப்பவே சப்போர்ட்டா நின்னலடா. அந்த வயசுல அவனை டிப்ரெஷன்லேருந்து வெளியில கொண்டு வந்தவன்டா நீ. அப்படி இருக்கும்பொழுது உன் ஃப்ரெண்டு பண்ணதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுடா. ஒத்த பிள்ளைய இழந்துருவோமோன்னு நாங்க நின்னப்ப எங்க பிள்ளைய திருப்பி கொடுத்தது நீ தானடா. அப்படிப்பட்ட உனக்காக அவன் ஆம்பிஷனை தூக்கி போட்டுட்டு உன் கூட நிக்கிறது எங்களுக்கு வருத்தமா இல்லடா. ஒரு சில டைம் என்னதான் நாங்க முழு மனசோட சரிப்பா அப்படின்னு சொன்னாலும் அடி மனசுல இருக்கும். தம்பி மறந்துடாத, ரோஹித் கூட போற வரைக்கும் போ. பட் உன் ஆம்பிஷனும் ஒரு சைடு உனக்கு இருக்கணும்டா. என்னைக்கா இருந்தாலும் அந்த ஆம்பிஷன்ல நீ ஜெயிக்கணும்டான்னு நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். ஆனா உன்னை விட்டுட்டு தான் அவன் ஆம்பிஷனுக்கு போகணுன்றது எங்களோட விருப்பம் இல்லை ரோஹித். உன்னை ஃபுல்ஃபில்லா உன் லைஃப்ல ஜெயிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் உன் ஃப்ரெண்டு அந்த ஆம்பிஷன் நோக்கி ஓடுவான்னு எனக்கு தெரியும். என் புள்ள இப்பவே போகணும்லாம் நான் ஆசைப்படலடா. அவன் ஆசைப்பட்ட மாதிரி உன் லைஃபை உன் கையில கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் ஆம்பிஷன்ல ஜெயிக்கணும். அது மட்டும்தான் என்னோட ஆசை. கண்டிப்பாப்பா, எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணதவன். அவன் பண்ணுற எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக நிற்கிறது நீங்கள். இப்படிப்பட்ட குடும்பத்தில் நானும் ஒரு புள்ள தான்ப்பா. என் ஃப்ரெண்டுக்கு அவனோட ஆம்பிஷனை அவனோட கனவை எப்படி திருப்பி தரணும்னு எனக்கு தெரியும்ப்பா. கண்டிப்பாக நான் திரும்ப அவன் கையில் கொடுப்பேன். இப்பவும் சொல்ற ரோஹித், எனக்கு தெரியும் அவனோட கனவை அவன் கையில நீ கொடுப்ப அப்படின்னு. வேலை போனா திரும்பி படிச்சிருந்தா, இல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட திரும்ப அவன் வேலையில அவன் ஜாயின் பண்ணிடலாம். நல்ல ஃப்ரெண்டு லைஃப்ல இல்லைன்னா திரும்ப கிடைப்பானடா. அதனால உன் ஃப்ரெண்டு உனக்காக ஒன்னதுலையும் தப்பு இல்லை, அந்த வயசுல உன் ஃப்ரெண்டுக்காக நீ ஒன்னதுலையும் தப்பு இல்லை. 2 பேரையும் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு சில நேரம் ஆச்சரியமா தாண்டா இருக்கும். இந்த வயசுல இவ்வளவு தெளிவு பசங்க அவங்க லைஃப்காக ஓடாம நம்ம ஃப்ரெண்டுக்காகவும் ஓடணும்னு நினைக்கிறாங்களேன்னு பெருமை தாண்டா பண்றோம். ராத்திரியும் பகலும் அவன் வீட்டுக்கு வராம தாண்டா இருக்கான். ஆனா ஏன் வராம இருக்கான்னு நாங்க புரிஞ்சுக்கிறோம். எங்க கூட இருக்கிறத காட்டலும் உன் கூட இருக்கிறப்போ அவன் சந்தோஷமா இருக்கான்னு நாங்க உணர்றோம்டா. அந்த திருப்தியில தாண்டா நாங்க இருந்துட்டு இருக்கோம். பா மா, எனக்காக அவன் இவ்வளோ நாள் ஓடிட்டான். நீங்களும் சப்போர்ட் பண்ணிட்டீங்க. பட் எனக்காக இன்னும் ஒரு 10 நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க. அவனை நான் ஃபுல்ஃபில்லாக அவனோட ஜாப்ல உட்கார வைப்பேன். இப்பவும் சொல்ற ரோஹித், வேலை போனா எப்போ வேணாலும் கிடைக்கும். அவனோட ஆம்பிஷன்ல எப்போ வேணாலும் அவன் ஜெயிப்பான். பட் அவனோட ஃப்ரெண்ட் அவனுக்கு முக்கியம். நீ நல்லா இருந்தா மட்டும்தான் அவன் நல்லா இருப்பான். அதனால நீ நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். அதை அவன் கண்குளிர பார்த்துட்டு அவன் ஆம்பிஷன்ல போய் உட்கார்ந்தாலே எங்களுக்கு போதும். தேங்க்ஸ்ப்பா. பெரிய வார்த்தைலாம் சொல்லாதடா. ஏன்டா பூமி அம்மாவை இப்படி ஃபீல் பண்ண வைக்கிறேன்? ஆமாண்டா, ஃபீல் பண்ண வச்சிடாத. அப்புறம் இதையே நினைச்சு புலம்பிட்டு இருப்பா, பாத்துக்கோ. பொம்மியம்மா நைட் டைமில் வந்திருக்கான். அதுவும் டின்னர் டைம் ஆயிடுச்சு. தோசை கிடையாதா? ஆமா, பூமி அம்மாவோட ஸ்பெஷல் தோசை தானே. அதுவும் ரோஹித் வந்தா தோசை சாப்பிடாம போயிடுவானா? அதனால தான்ப்பா நைட் டைமில் வந்திருக்கேன். பொம்மியம்மா கையில் கண்டிப்பாக தோசை சாப்பிடணுன்னு. போடா சமாதானப்படுத்தாதானே. சமாதானம் படத்துல பொம்மியம்மா, நம்ம 2 நாள் பார்க்கலனாலே ஓவரா கதை பேசுவோம். 2 வருஷம் பார்க்கல. அப்படி இருக்கும்பொழுது ரோஹித் கிட்ட சொல்ல வேண்டிய கதைலாம் நிறைய இருக்கும்ல. ஆமாண்டா நிறைய இருக்குல்ல. வா கிச்சனுக்கு போவோம். இதோ வந்துட்டேன். நீங்க போய் தோசை கல்ல அடுப்புல வைங்க. வாடா சஞ்சய், எங்கடா போன? மச்சான் எங்க போன? இவனை காணோன்னு நம்ம அங்க போய் வீட்டுல தேடிட்டு வந்தா இவன் நம்மளுக்கு முன்னாடி வந்து நம்ம வீட்டுல உட்காந்துருக்கான். என்ன சீனை ஓட்டினான்னு தெரியலையே. டேய் சொல்லுமா. ரோஹித் கூட தான் இருக்கேன்னு சொல்றேன். ஆனா ரோஹித் இங்க தான் இருக்கான். நீ எங்க போன? சொல்லு மச்சான், எங்க போன?
வேண்டுதலு கோவிலுக்கு போனா என்ன விட்டாடா போனா? ஆமா, தனியா போற வேண்டுதலு. அதான் நான் மட்டும் தனியா போய் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு வந்தேன். சரிடா, எப்படியும் அந்த அப்ளிகேஷன் எனக்கானதா தான் இருக்கும். அதனால ஒன்றும் தப்பு இல்லை. நீ வேணுனாலே கடவுள் கொடுத்துருவாரு. நான் தனியா வேண்ட தேவையில்ல. செருப்புன்னா செருப்பு. ஐயோ பொம்மியம்மா ஆபத்து. நம்ம கிச்சனுக்கு போலாமா? ஓடி வந்துரு, அவன் மூஞ்சி சரியில்லை. என்ன மிஸ்டர் வேலுச்சாமி மூஞ்சி ஒரே பிரகாசமா இருக்கு. சிரிப்பாரு, நானும் நோட் பண்ணியிருக்கேன். யாருக்கிட்டையாவது பேசும்பொழுது சிரிப்பாரு. ஆனா நம்ம வந்துட்டோம் அப்படின்னா ஏதோ 2 லிட்டர் கஞ்ச உள்ள முழுங்கின மாதிரி வரப்பாவே பார்த்து பேசுவாரு. அதுவும் நம்மள பார்த்து பேச மாட்டாரு. தலையை குனிஞ்சுக்கிட்டு அந்த நியூஸ் பேப்பர்ல என்னதான் பாப்பாரோ நியூஸ் பேப்பரை பார்த்துக்கிட்டே தான் நம்மள்ட்ட பேசுவாரு. நம்மளும் அப்படியே பவ்யமா பேசிட்டு போயிடுவோம். ஆனா அந்த ரோஹித்தை பார்க்கும்பொழுது மட்டும் இவருக்கு சிரிப்பு எங்கேருந்து தான் வருமோ தெரியலமா. கிட்ட போவோம். இந்த சிரிப்பு அப்படியே இருக்கா இல்ல என்ன பண்றாருன்னு. 1 வீக் வெளியே போறியாமே. இப்போ இவ்வளவு என்ன கொத்துட்டுச்சுன்னு தெரியலையே. மூஞ்சி அப்படியே மாத்திட்டாரு பாரு. ஆமாப்பா. சரி, எங்க போனாலும் 2 பேரும் பார்த்து கவனமா இருக்கணும். சரிங்கப்பா. சாப்பிட்டு போய் டைம் ஆயிடுச்சுல. சரிங்கப்பா. ஆமா, என்ன இவ்வளவு தூரம்? என்னடா இவ்வளவு தூரம்னு கேக்குறேன். 2 வருஷமா தான் உங்க மேப்ல இந்த இடத்த எரேஸ் பண்ணிட்டீங்களே. அப்படி இருக்கும்பொழுது திடீர்னு வந்தா அப்படிதான் கேட்க முடியும். அதுவும் உன்னை காணோன்னு நான் உங்க வீடு ஒருவேளை ரிட்டர்ன் ஆஃபீஸ்க்கு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆஃபீஸு எல்லாம் போய் தேடிட்டு வரேன். 10 குறைக்கு இன்னைக்கே போய் மொட்டை மாடி ஏறி உட்காந்துட்டேன்னு செக் பண்ணியா? சீ நாய்முடி. டேய், சாப்பிட்ற புள்ளி எதுக்குடா திட்டுற? புள்ளைய ஆசாசியா தோசை சாப்பிட வந்திருக்கேன். மொகரக்கட்டையை மாத்திருச்சு. என்ன பர்ஃபார்மன்ஸை போட போகுதுன்னு தெரில. இப்ப சும்மாவே இந்த பொம்மியம்மா ஆடும். இவன் மொகரக்கட்டையை பார்த்தா இன்னும் ஓவரா ஆடுமே. அம்மா எப்பவுமே இப்படிதாம்மா என்ன திட்டிக்கிட்டே இருக்கான் தெரியுமா? டேய், அறிவே இல்லைன்னா சஞ்சய், அறிவே இல்லை. இன்னும் உனக்கு இந்த பழக்கம் மாறல. சரி, பெரிய புள்ளி ஆகிட்ட, அவன் கூட இருக்க, அவன் கஷ்ட நஷ்டத்தெல்லாம் பாக்குறேன். அப்படி இருக்கும்பொழுது இந்நேரம் உனக்கு அந்த கேரக்டர் மாறி இருக்கும் அவன்கிட்ட அப்படின்னு பார்த்தா மாறவே இல்லைன்னா இன்னும் புள்ளைய திட்டிக்கிட்டே தான் இருக்கேன். மா அவனை நம்பாதம்மா. வேணும்னு டிசைனா மூஞ்ச மாத்துறான். நான் மாறலன்னு மட்டும் சொல்றல. நீ சொல்ல நான் மாறலன்னு மட்டும் சொல்றல. இவன் மட்டும் மாறி இருக்கானா? அப்போல இருந்து உன்கிட்ட மாட்டி விடுறதுக்காக டிசைனா ஒகரக்கட்டையை மாத்துற வேலையா அவனும் இன்னும் பார்த்துட்டே தானே இருக்கான். ஆனா அதை நீ கண்டுபிடிக்க மாட்டேற. நான் பேசுறதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன்னா? நடிக்கிறேனா? நான் நடிக்கிறேனா? பொம்மியம்மா பொம்மியம்மா நீயும் என் ஃபேஸ் ரியாக்ஷனை மாத்திட்டேன். புள்ள பாவம் ஃபீல் பண்றானே. தோசை தொண்டைக்கு அடிக்கும் போலயே. நானே 2 வருஷம் கழிச்சு தோசையை மிஸ் பண்ணிட்டேன்னு வந்தோடனே அம்மா கிட்ட ஆசையா தோசை சுட சொல்லி வாங்கி உக்காந்துருக்கேன். என்ன சாப்பிட விடாம பண்ண பாக்குறியா சஞ்சய்? தலைவரே வேணாம் அண்ணா, பர்ஃபார்மன்ஸ் நிறுத்துங்க போதும். என்னால முடியாது. நீங்க 2 பேரும் காம்போ சேர்ந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செஞ்சிருவீங்க. என்ன அப்ப நான் நடிக்கிறேன்னு சொல்றியாடா? அம்மா என் மேல வச்சிருக்கிற பாசமும் அம்மா மேல வச்சிருக்கிற பாசமும் பொய்ன்னு சொல்றியாடா? அம்மா நான் சும்மா இல்லடா, அவ இல்லே நான் யாரும் இல்லடா. தங்கம் கொண்ட பூமி பூமி, உன்னை தாங்கி கொண்ட சாமி சாமி. எப்படி? அதான் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டானே. எப்படியும் அவன் பாட்டுக்கு நீங்க எச பாட்டு வச்சிருப்பீங்களே, என்ன கம்மன் நிக்கிறீங்க? டச் விட்டு போச்சா? ஆராரிராரிரோ கேட்குதம்மா, நீரினில் வந்தது என் நிஜமா, நான் கொண்ட காயங்கள் போகுதம்மா, நாடியும் மெல்லிசை ஆகுதம்மா, பிள்ளை வாசத்தில் ஆசைகள் தோரணம் சூடுதம்மா, நெஞ்சம் ஆனந்த மேகத்தில் ஊஞ்சலும் ஆடுதம்மா. மா ரோஹித்தே, மா ரோஹித்தே. அடைச்ச நிப்பாட்டுங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் இல்லாம இருந்துகிட்டு இருந்தேன். திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கல்ல. ஏன்பா நம்ம பாசம் எனக்கு புரிய மாட்டுது? நம்ம பாசம் மட்டும் இல்லம்மா, யாரு பாசமுமே அவனுக்கு புரிய மாட்டுது. இவனுக்கெல்லாம் எப்படா கல்யாணம் பண்றது? வரப்போற பொண்டாட்டி மேல மட்டும் பாசம் வைப்பான்ற? ஆமா, வரப்போற பொண்டாட்டி மேல வந்ததுக்கு அப்புறம் இல்ல, அதுக்கு முன்னாடி பாசம் வச்சிருவான். டேய் பாய மூடுன்னா. டேய் ரோஹித், நீ சொல்றத பார்த்தா கொஞ்ச நாளா நான் இவனை நோட் பண்ணிக்கிட்டு தான்டா இருக்கேன். அதான பார்த்தேன். எங்க சிபிஐ பொம்மி அம்மா கிட்ட இருந்து தப்பிக்க முடியுமா என்ன? ஏய், அப்ப உண்மையா? உண்மையா பொய்யான்னு தான் சொல்ல மாட்டானே. உண்மைன்னு தெரிஞ்சா நான் கூட தான் சந்தோஷப்படுவேன். வாய முறியா முடிக்கிட்டு தோசை தின்றியா? ஆமா, எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருவீங்களா? தண்ணி எடுத்து வரேன். ஆனா கண்டிப்பா சொல்லணும்னா அம்மா கிட்ட. ஷோர் ஷோர்மா. தோசை நல்லா இருக்கு. சாப்பிட்றியா? நெய் தோசை. பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. ஒழுங்கா தோசையை தின்னுட்டு இப்ப எழுந்து வர நம்ம 2 பேரும் கிளம்பி வெளியில போறோம். ஏண்டா தோசை நல்லா இருக்குடா.
தோசை செஞ்சு கொடுத்த பொம்மியம்மாக்கு உண்மையா இருக்கணும்லடா. ரோஹித் ரோஹித் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டா சொல்லுடா. இந்த வறண்ட பூமிக்குள்ளேயும் ஈரம் இருக்கா? ஆமாம்மா, வறண்ட பூமிக்குள்ள இப்பதான் தண்ணி லைட்டா ஊத்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்படி ஊத்து எடுக்க ஆரம்பிச்சது ஃபுல்லா பரவிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விதையை தூவி விட்டுறலாம், செடி வளர்ந்துரும். வாயை மூடிட்டு வீணா என்கிட்ட அடி வாங்காத. அம்மா, எப்படியும் நீங்க ஒரு ஹிண்ட் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த ஹிண்ட் படி பேர் என்னன்னு சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டனே, பிசாசு. மா, அவன் கிடக்குறான், நீ சொல்லுப்பா. உங்க லாங்குவேஜ் படி பிசாசு, எங்க லாங்குவேஜ் படி பைத்தியக்காரி. இன்னும் என்னென்ன பேர் வச்சிருக்கான்னு தெரியலையே. பிசாசோ பைத்தியக்காரியோ, ஆனா இது எல்லாமே ஒரு பொண்ணு தானடா. என்னமா இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்க? பின்ன இவன் இருக்கிறதுக்கு நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து ரோஹித்தை தான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லுவானான்னு கூட டவுட்ல இருந்தேன்டா. உண்மையாதாமா, அவன் என்னதான் ஃபர்ஸ்ட் லவ் பண்றான், அதுக்கப்புறம் வரப்போற பொண்டாட்டிய லவ் பண்ணுவான். செருப்புன்னா இப்ப செருப்பு வரும், வாய முடியுது. ஆமா, உங்களுக்கு ஆன்சர் சொல்லணும் தான் ஆசை, பட் ஆன்சர் சொன்னா இவன் என்ன வைக்க மாட்டான். பட் ஆன்சர் கூடிய சீக்கிரம் நான் உங்களுக்கு சொல்றேன். எப்படியோ நல்லது நடந்தா சரிதான். கண்டிப்பா நல்லது நடக்கும், நான் நடத்தி வைப்பேன். ஆனா அம்மா, ஒண்ணு மட்டும் சொல்றேன், வரப்போற பொண்ணு இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருப்பாளான்னு தெரியாது, இவனுக்கு கரெக்டான ஒய்ஃபா இருப்பாளான்லாம் எனக்கு தெரியாது. பட் உங்க காம்பினேஷனுக்கு கரெக்டான மருமக அவ மட்டும்தான். டேய், உண்மையாவாடா? மம்மி ப்ராமிஸ். நம்புறேன்னு. தின்னுட்டியா? கிளம்புவோமா? ட்ரெஸ் பேக் பண்ணிட்டியாடா? எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன், வா கிளம்பி தொலைவோமா? ஏன்டா நம்ம வேணா இங்கே தங்கிட்டு மார்னிங் கிளம்பி எங்க வீட்டுக்கு போலாம்டா. இதுக்கு மேல ஒரு செகண்ட் நீங்க இருந்தன்னு வச்சுக்கோ, ஏன் இந்த பொம்மியம்மாவும் சும்மா இருக்காது, உன் வாயும் சும்மா இருக்காது. அதனால நைட்டு போயிட்டு உங்க வீட்லயே தூங்கிட்டு காலைல இருந்து கிளம்புவோம். பொம்மியம்மாவுக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்களே பெட்ரு. மம்மி. இட்ஸ் ஓகேடா, பாத்துக்கலாம். நீ போயிட்டு அப்புறமா வான்னு பொம்மி அம்மாவுக்கு சேட் பண்ணு. ஷார்மா. ரெண்டு பேரும் எவ்வளவு அம்சமா இருக்கீங்கடா. அஞ்ச கலரு மங்களகரமா இருக்கேன்.